வணக்கம். வாங்க அப்பத்தா அன்புடன் சேனலில் இன்று சிறு வயது கல்யாணம், முதிய வயது கல்யாணம் பார்ப்போமே. இது என்ன? எங்களின் ராசியான பிள்ளையார். 76 ஊரிலும் பிள்ளையார் கோயில் பெண் அழைக்க, மாப்பிள்ளை அழைக்க, கும்பிட்டு கட்டிக்க, சுவாமியை வணங்க நிகழ்வுகளில் அபிஷேகம், சந்தன காப்பு, அலங்காரம். இது என்னையா? பெண்ணு மாப்பிள்ளையின் 60 வயது பூர்த்தியில் பெண்ணுக்கும் ஆணுக்கும் சாந்தி கல்யாணம், 70 பீம சாந்தி கல்யாணம், 80 சதாபிஷேக கல்யாணம், 100வது கல்யாணம். அருமையான கலசத்துக்கு அற்புதமான தீப ஆராதனை. பெண்ணும் ஆணும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து அருமையான கலசங்களை அற்புதமாக இறைவன் வழிபாட்டில் சுவாமியின் பவரை உள்ளே ஏற்றி அத்தனை பேரும் வந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று நல்லோர் வாழும் மூத்தோர் வாழும் அருமையான பாரம்பரியமான இல்லத்தில் குட்டி பெண்டு பிள்ளைகள், பங்காளி பகுத்தாளிகள், சொந்தங்கள் சுற்றங்கள் கூடியிருக்க அருமையான கல்யாணம், அற்புதமான கல்யாணம். எங்கள் பிள்ளையார் கோயில் நுழைவாயில் பாருங்கய்யா, அற்புதமாக பிள்ளையாரின் தரிசனம். உக்கி போட்டு கும்பிட்டு கட்டிக்க வேணுமே. எப்படி இருக்கு எங்கள் ஊர் பிள்ளையார் கோயில்? அருமைதானே. அழகான பிள்ளையார், ஆசீர்வதிக்கும் பிள்ளையார், மனமுறிவின்றி ஒற்றுமையாக வாழ வைக்கும் பிள்ளையார், அரச மரத்து பிள்ளையார், ஊரணியில் துணை இருக்கும் பிள்ளையார். மதகுப்பட்டி அழகான சிறிய ஊரிலே அற்புதமான பெரிய பேருந்து நிலையமும், சிவன் கோயிலும், அருகில் பிள்ளையார் கோயிலும், பின்புறம் எங்கள் காளியாத்தாவும் அற்புதமான அழகான கோயிலில் வந்து வணங்கி செல்லுங்கள். வந்தோர்க்கு மணமாலை கிடைத்திடும், சந்தான பாக்கியமும் கிடைத்திடும். ஒற்றுமையுடன் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாக வந்தோரை வாழ வைக்கும் மதகுப்பட்டி. சிறிய ஊர், அரிய ஊர், அருமையான அற்புதமான சிறப்பான ஆனந்தமான ஊருங்க. சிறிய ஊரானாலும் பெரிய வரம் கொடுக்கும் சிவன் கோயில் தெரியுமா? எங்கள் ஊருக்கு தானே பக்கத்து ஊருக்காரங்க வந்து கும்பிடுறாங்க. இது என்ன? நான் சொன்னனே அப்பத்தான், சிறிய வயது அருமையான மாடர்ன் கல்யாணம். காலையிலிருந்து மாலை வரை பெண் இவ்வாடையுடன் விதவிதமான போஸும், விதவிதமான டான்ஸும், கணவனுடன் விதவிதமான போஸும், அற்புதமான அழகான ஆனந்தமான இளைஞர்கள், பெண் பிள்ளைகள் விரும்பும் இத்த கல்யாணம் தானே. நீங்கள் நகரத்தாரில் கல்யாணம் பண்ணி இதுபோல ரிசப்ஷன் செய்யலாமே. ஆடையில் என்ன ஆசையப்பா, மனம்தானே வேண்டுமே. பிள்ளைகளா படியுங்கள், காதலியுங்கள், நன்றாக கடலை போடுங்கள். திருமணம் என்று வரும்போது தாய் தகப்பனுக்கு உரிமையை கொடுங்கள். விரும்பிய பெண்ணை தாய் தகப்பனிடம் சொல்லி திருமணம் செய்து கொள்ளுங்கள். இப்படி உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆடை பாதி ஆள்பாதி தானே. உடையை கண்டு பாஷையை கண்டு மாற வேண்டாம். வருகிறதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். வயதில் கிழவனுக்கும் வரும், இளையவனுக்கும் வரும், நடுவனுக்கும் வரும். அதை தாண்டி விட்டால் நாம் இறைவனை அடைந்து விட்டோம் என்றோமே. வேண்டாம் அப்பா, வேண்டாம். லவ் வேண்டாம், காதல் வேண்டாம். இனிமையான இப்படி ரிசப்ஷனில் அழகாக போஸ் கொடுத்தால் அன்பாக வந்து ஆசீர்வாதம் பண்ணி செல்வார்களே. அருமை அருமை அற்புதமான திருமணம், அழகான திருமணம். இதுபோல நீங்களும் 60 வயது வாழ்ந்து பிறந்த நாளில் எங்களைப் போல உங்கள் நாட்டில் இதுபோல திருமணம் செய்யுங்கள். நகரத்தார் பிள்ளைகளே, காதல் வேண்டாம், காதல் வேண்டாம். நம் குலமே சிறந்த குலம், அன்பான குலம்,
சிக்கனமான குலம், அறிவான குலம், செட்டி என்றால் கெட்டிதானே, எங்கும் ஏமாந்து போகலாமா? நகரத்தாரே வேண்டாம் ஐயா டைவர்ஸு, விட்டு கொடுத்து வாழுங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைந்திடுமே. அருமையான கல்யாணம், அழகான கல்யாணம், அற்புதமான கல்யாணம், இதுபோல் நமக்கும் நடக்க வேண்டும் கல்யாணம். ராணி போல உடையை சுமந்து வரும் மலர்களே, அன்பான அன்னை அரவிந்தரின் மெடிடேஷன் ஹாலே, அருமை அருமை அருமை.